வணக்கம். என் பேர் வனஜா ராதாகிருஷ்ணன். நான் சென்னை ஐயப்பந்தாங்கல்லேருந்து வந்திருக்கேன். சில்வர் ஸ்பூன் சேனலுக்காக பெப்பர் சிக்கன் எப்படி செய்கிறதுன்னு செஞ்சு காமிக்க வந்திருக்கிறேன். ஃபஸ்ட்டு இந்த மிளகு இருக்குது பார்த்தீங்களா, அதை ட்ரை ரோஸ்ட் பண்ணணும். நம்ம 5 இன்க்ரீடியன்ட் எடுத்துருக்கோம். அது அவ்வளவும் ஒன்று ஒன்றா நம்ம ட்ரை ரோஸ்ட் தான் பண்ணணும். இப்போ இந்த டயத்தில் பட்டையையும் கிராம்பையும் போடணும். ஸ்மெல் வந்துருச்சுங்க, அதனால் போட்டேன். பட்டையும் கிராம்பும் போடணும். அடுத்தது பெருஞ்சீரகம், சீரகம் ரெண்டையும் ஒன்றா போட்டு இப்போ ரோஸ்ட் பண்ணணும். இதெல்லாம் கொஞ்சம் நல்லா பொரிஞ்சு வர்ற அந்த நேரத்தில் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம என்ன செய்யணும், மிக்ஸி ஜாரில் போட்டு கொஞ்சம் சூடு ஆறினோடனே மிக்ஸி ஜாரில் போட்டு பவுட்ரு பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வேறு ஒரு பவுலில் இதை மாற்றிக்கலாம். நல்லா பொரிஞ்சிருச்சு, வாசனை வர ஆரம்பிச்சிருச்சு. சூடு ஆறினோடனே நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு அதை அரைச்சிக்கலாம். ஃபஸ்ட்டு கடாயில் ஆயில் ஊற்றணும், நல்லெண்ணெய் பாதி தான் ஊற்றணும். அப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து கொஞ்சம் நல்லா கிரேவி வந்துட்டு அந்த நேரத்தில் அதுக்கப்புறம் நம்ம மீதி இருக்கிற ஆயிலை ஊற்றணும். இந்த 2 கடுகு போட்டுக்கலாம். கடுகு போட்டு அது பொரியிற வரைக்கும் வெயிட் பண்ணணும். கடுகு பொரிய ஆரம்பிக்குதுங்க. வெங்காயம், வெட்டி வச்சுருக்கிற வெங்காயம் போட்டு இந்த வெங்காயம் எப்படின்னா பொன்னிறமாக வர்ற அளவுக்கு நம்ம ரோஸ்ட் பண்ணணும். இப்போ பாருங்கள், இந்த வெங்காயம் கொஞ்சம் ப்ரௌனிஷாக நல்லாவே வந்துருச்சு. இப்போ இந்த டயத்தில் நம்ம என்ன பண்ணணும்னா, நம்ம எடுத்துருக்க இந்த தக்காளியை அப்படியே மிக்சியில் போட்டு அடித்து இந்த பல்ப்பியை தான் அதில் தூக்கி ஊற்றணும். நல்லா கிண்டி கொடுக்கணும். நம்ம மிக்ஸியில் அடித்ததுனால இந்த தக்காளி சீக்கிரமே வெந்துடும். பச்சை வாசனை போயிடுச்சு. இந்த டயத்தில் என்ன பண்ணணும்னா, நம்ம அரைச்சி வச்சுருக்க இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை போட்டு ட்ரை கிண்டி, கொஞ்சம் மஞ்சத்தூள், கொஞ்சம் உப்பு, ஏன்னா 3 சேர்ந்து வேகணும் பார்த்துக்கோங்களா, அதுக்காக கொஞ்சம் உப்பு. அடுத்தது என்னென்னா மல்லித்தூள் ஒரு 2 சிட்டிகை. அடுத்தது வத்தத்தூள். இந்த ஸ்டேஜில் சிக்கன் நம்ம எடுத்து வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, இந்த சிக்கனை 3/4 கிலோ சிக்கன் இதை கிண்டி கொடுக்கணும். இப்போ நல்லா சிக்கன் போட்டு கிண்டி கொடுத்தாச்சு. பாருங்கள், எல்லாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, வெங்காயம், தக்காளி, உப்பு போட்டு எல்லாமே கிண்டி கொடுத்தாச்சு. இப்போ இந்த டயத்தில் நம்ம இப்போ நம்ம சிக்கன் வேகிறதுக்கு கொஞ்சம் தண்ணி விடும். இப்போ இது வெந்துக்கிட்டு இருக்கட்டும். சைட் பை சைடில் நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணியிருக்கோம்ல, அதை போய் மிக்ஸியில் அடிச்சுட்டு வரணும், பொடி பண்ணிவிட்டு வரணும்.
இந்த மாதிரி பொடியாக அரைச்சி வச்சுக்கணுங்க. இந்த சலன்னு இந்த சத்தம் கேட்குது பார்த்திங்களா, இந்த டயத்தில் நம்ம இப்போவுமே கொஞ்சம் அந்த பெப்பர் தூள் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல அந்த பவுடரெல்லாம் போட்டுக்கலாம். ஏன்னா இந்த தண்ணியோடு சேர்த்து அந்த பவுடரை நம்ம போடும்போது நல்லா அந்த சிக்கனில் அந்த எல்லாமே பிடிக்கும், காரமெல்லாம் அதோட பச்சை வாசனையும் போகும். இப்போ நம்ம இந்த பவுடரை போட்டுக்கலாம். பெப்பர் சிக்கன் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. இதை நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு சர்விங் பவுலில் மாற்றிக்க வேண்டியது. காரசாரமான டேஸ்டான பெப்பர் சிக்கன் கிரேவி ரெடி ஆகிட்டு. இந்த இது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சில்வர் ஸ்பூன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ. இப்போ இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னா 3/4 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன், 4 பெரிய வெங்காயம் எடுத்துருக்கிறேன், தக்காளி எடுத்துருக்கிறேன், 2 ஸ்பூன் மிளகாய் தூள் எடுத்துருக்கிறேன், 1 ஸ்பூன் மல்லித்தூள் எடுத்துருக்கிறேன், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூன் எடுத்துருக்கிறேன். இதுக்கு தேவை நல்லெண்ணெய் மெயினாக செஞ்சால் ரொம்ப நல்லாயிருக்கும், அதனால் நல்லெண்ணெய் எடுத்துருக்கிறேன். உப்பு தேவையான அளவு, மஞ்சள் தூள் 1 டீஸ்பூன், கடுகு, கார்னிஷுக்காக கொத்தமல்லி தழை எடுத்திருக்கேன், மிளகு 4 டீஸ்பூன் எடுத்துருக்கிறேன், பட்டை ஒரு சின்ன துண்டு, 5 கிராம்பு எடுத்துருக்கிறேன், சோம்பு 1.5 டீஸ்பூன் எடுத்துருக்கிறேன், 2 டீஸ்பூன் சீரகம் எடுத்துருக்கிறேன்.